புத்தாண்டை ஒட்டி கடலூர் புதுச்சேரி எல்லையான ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த சோதனையில் எத்தனை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்? மேலும் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த சோதனையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? புத்தாண்டு நள்ளிரவில் பிறக்க உள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமனுடைய மேற்பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 8 துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் என 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட துவங்கியிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் 84 இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் புதுச்சேரி எல்லையில எப்பயுமே இந்த மதுக்கடத்தலை தடுப்பதற்காக இது போன்ற விசேஷ நாட்கள்ல கூடுதல் சோதனை சாவடிகள் அமைப்பது வழக்கம். அதே போல 8 சோதனை சாவடிகள், மதுவிலக்கு சோதனை சாவடிகள் அமைச்சிருக்காங்க. அங்கேயும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதே போல கடலூர் புதுச்சேரி எல்லையில் உள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் அதாவது புதுச்சேரி பகுதியிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை மேற்கொண்டு இருக்காங்க. அப்போது அந்த வாகனங்கள்ல வரும் பல நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா, புத்தாண்டை கொண்டாடும் விதமாக புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் வாங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தை விட புதுச்சேரியில் மது பாட்டில்களின் விலை குறைவு, அதே போல அதிக வெரைட்டி மதுக்கள் கிடைக்கும் என்பதால அதிக அளவிலான மது பிரியர்கள் புதுச்சேரி பகுதியிலிருந்து மது பாட்டிலை கொண்டு வருவது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதே போல சாராயம் மற்றும் சாராய பாக்கெட்டுகளும் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அதனை பறிமுதல் செய்யும் போலீசார் அதனை அந்த இடத்தையே கொட்டி அழிச்சிருக்காங்க. புத்தாண்டை முன்னிட்டு மது எடுத்து வருவது குறைந்த அளவில், அதாவது 1 பாட்டில் 2 பாட்டில் போன்ற மது பாட்டில் எடுத்துட்டு வரும்போது அதனை அங்கேயே வாங்கி அழித்து அவர்கள் எச்சரிக்கை அனுப்பும் போலீசார் அதிக அளவிலான மது பாட்டில்களை எடுத்து வருவதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.